ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை கிரிக்கெட்டில் யாருமே சப்போர்ட் பண்ணக்கூடாது. இந்தியா பொறுத்த வரைக்கும் பிசிசி கண்ட்ரோலில் தான் ஐசிசியே இருக்குது. அதனால் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்திய வீரர்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிக்கி பாண்டிங், மைக்கேல் வாகன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வர்ணனை பண்ணுறப்ப விராட் கோலி மேலே கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஒரு அனுபவம் வாய்ந்த வீரர் இந்த மாதிரி நடந்துக்கிறத பார்க்குறப்ப ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 4வது டெஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனில் இருக்காங்க. ஏன்னா அந்த அணியில் முதல் 4 பேருமே ஹாஃப் செஞ்சுரி போட்டாங்க. இதனால 300க்கு மேலே ரன்கள் போயிட்டாங்க. ஒரு 350 ப்ளஸ்லாம் போயிட்டாங்க அப்படின்னாலே நல்ல ஒரு பொசிஷனில் ஆஸ்திரேலியா வந்துருவாங்க. அடுத்த இந்தியாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது பெரிய ஒரு சிக்கலாக இருக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழலில் கான்டாஸ் மேலே ஒரு கோவத்தை விராட் கோலி வெளிப்படுத்தியிருக்காரு. அதாவது ஒரு 10வது ஓவருக்கு பிறகு விராட் கோலி ஸ்லிப்பில் நின்றுட்டு இருந்தார். சாம் கான்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிரீஸை மாற்றுறதுக்காக பார்த்தீங்கன்னா அவர் நடந்து போயிருப்பார். அந்த மாதிரி ஒரு சூழலில் விராட் கோலியும் கான்டாஸும் நேருக்கு நேர் வர மாதிரி இருந்துச்சு. அதில் அந்த விராட் கோலி கொஞ்சம் வளையாமல் நேராக போயிருந்தார் அப்படின்னா அவர் மேலே இடிச்சிருக்க மாட்டார். ஆனால் விராட் கோலி வேணும்னே அவருடைய லைனை மாற்றி ஷோல்டரில் இடிச்சிருப்பார் கான்டாஸ் மேலே. இது கான்டாஸ் எதிர்பார்க்காத ஒன்று. ஏன் கோலி அந்த மாதிரி பண்ணார்னா, இப்போ இந்தியாவுடைய பெரிய நம்பிக்கையே யார் அப்படின்னா பும்ரா தான். சிராஜ், ஆகாஷ் தீப் மற்ற பிளேயர்ஸ் ஓவரில் ரன்கள் அதிகமாக போனால் கூட பட் பும்ரா நம்மளை காப்பாற்றுவார். ஆனால் அப்படிப்பட்ட பும்ராவை ரொம்ப அசால்ட்டாக இவரெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கான்டாஸ் ரொம்ப தைரியமாக எதிர்கொண்டாரு. 2 ஷாட் சிக்ஸர்கள் பும்ரா ஓவரில் அடிச்சிருக்காரு. 2021க்கு பிறகு பார்த்தீங்கன்னா பும்ரா ஓவரில் யாருமே சிக்ஸ் அடிச்சது கிடையாது. ஆனால் கான்டாஸ் ரொம்ப ஏதோ சின்ன புள்ள மாதிரி பும்ராவை நினச்சிக்கிட்டு பயங்கரமாக ஆடி இருக்காரு. 4களும் அதிகமாக அடிச்சிருக்காரு. ஒரு அறிமுக டெஸ்ட் போட்டியிலே பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அப்போ பும்ராவே இந்த மாதிரி காலி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி ரொம்ப கடுப்பில் இருந்திருப்பார். பும்ராவே இதை பெருசாக எடுத்துக்கல அப்படின்னாலும் கோலி காண்டா இருப்பாரு. ஏன்னா இது ரொம்ப நம்மளை இன்சல்ட் பண்ற மாதிரி, நீங்களே எங்களுக்கு ஒரு மேட்டரே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் கான்டாஸ் சொல்லி வச்சு அடிச்சிருக்காரு. ஏன்னா புமராவை ஃபேஸ் பண்ண நான் ரெடிங்கிற மாதிரி முன்னாடியே சொல்லியிருந்தாரு. இப்போ வாய்ப்பு கிடைச்சோன்னா அந்த வாய்ப்பு சரியா பயன்படுத்திக்கிட்டாரு. அப்பதான் வேணும்னே விராட் கோலி அந்த மாதிரி மோதி இருப்பாரு. அப்போ கான்டாஸ் ஏதோ திரும்பி பார்த்து சொல்ல போக அதாவது ஏன் மோதுறீங்கன்னு கேட்டா மோதுனா தள்ளி போடா அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி திமிராவே பதில் சொல்லியிருப்பாரு. இப்போ இந்த விஷயத்துக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியா முழுக்க பயங்கரமான எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. அதுல ரிக்கி பாண்டிங் கண்டிப்பா இதுல விராட் கோலி மேல தான் தப்பு இருக்கு. ஏன்னா அது நடந்ததை பாருங்க. விராட் கோலி தான் அவருடைய லைனை மாத்தி ஒரு ஸ்டெப் நவுந்து வேணும்னே கான்டாஸ் இடிச்சிருக்காரு. இதுல அந்த பையன் மேல எந்த தப்பும் கிடையாது. அவர் சின்ன பையன், இவர் தான் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர், இவர் தான் மெச்சூர்டா நடந்துக்கணும். ஆனா இந்த மாதிரி ரொம்ப மோசமா நடந்துக்கிறாரு, இவர் மேல ஐசிசி நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாண்டிங் கமெண்ட்ரியில சொல்லியிருப்பாரு. இன்னொரு புறம் மைக்கேல் வாகன், இவருக்கு சும்மாவே நம்ம இந்தியா பிடிக்காது. அதுலயே நம்ம பிளேயர் மேல தப்பு இருந்துச்சுன்னா இவர் சும்மா விடுவாரா? இவர் என்ன சொல்றாருன்னா இது நிச்சயமா விராட் கோலி அதை விரும்ப மாட்டாரு. சில நாட்களுக்கு பிறகு விராட் கோலி இதை திரும்பி அவரே பார்த்தாரு அப்படின்னா நம்ம ஏன் அப்படி பண்ணோம் அப்படின்னு வெட்கி தலை குனிவாரு. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் விராட் கோலி செஞ்சிருக்காரு. ஒரு சின்ன பையனை வேணும்னே போய் இடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் எந்த விதத்திலையும் கிரிக்கெட்ல ஏத்துக்கிற மாதிரி கிடையாது. நம்ம பிசிசி கண்ட்ரோல் ஐசிசி இருக்கிறதுனால இந்திய வீரர்கள் எந்த எல்லைக்கு வேணாலும் போறாங்க. ரொம்ப ஒழுங்கினமா நடந்துக்கிறாங்க. ஜென்டில்மேன் விளையாட்டு அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு. விராட் கோலி மேல நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வாகனம் அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. நன்றி.